Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனோட கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெமோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னமும் ஒரு சில பேருக்கு வந்து மெமோ வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து யாருக்கெல்லாம் வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் இன்னும் வந்து ரிலீஸ் வந்து ஆகல, போஸ்டிங் வைஸ் வந்து கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இத பத்தியும் பிரீஃபா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் போல வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மெமோ அப்படிங்கறது வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு உள்ள என்ரோல் ஆகுறோம் பாத்தீங்களா, என்ரோல்மெண்ட் கேட்லயே நம்ம கிட்ட வந்து மெமோ கேட்பாங்க. அந்த மெமோ காப்பி இருந்தா தான் நம்மள வந்து உள்ள வந்து அலோ பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோட் வச்சு அவங்களுடைய டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டுமே நம்மள வந்து உள்ள வந்து அலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெமோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க வந்து ஜேஏ அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த போஸ்டிங்க்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, ஸ்டெனோ டைபிஸ்ட் 2, ஸ்டெனோ டைபிஸ்ட் 3 இந்த 3 லெவல்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமோ அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து மெமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நார்மலா நீங்க வந்து டைப் ரைட்டிங் டைபிஸ்ட் கோர்ஸ்க்கு சாரி டைபிஸ்ட் போஸ்டிங்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் வந்து மெமோ அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங் வந்து எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க, எப்போ வந்து மெமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மாசம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி குறிப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி குறிப்புக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அப்டேட் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்ல வராங்களோ அதை மட்டும் நீங்க வந்து படிச்சு பாருங்க. தேவையில்லாத அன்வான்டான வீடியோஸ்லாம் நீங்க வந்து பார்த்து அதை பத்தி நீங்க வந்து உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு வந்து நம்ப வேண்டாம். சரிங்களா? நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பிரீஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த செய்தி குறிப்புமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் பப்ளிக் பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வரும். இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இன்னைக்கு டேட் 9/1/2025 செய்தி வெளியீடுன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு தொகுதி 4 அறிவிக்கை எண் 1/2024 பணிகளில் அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர், இடைநிலை உதவியாளர், அதே மாதிரி வரி தண்டலர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்காக காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 22/1/2025 முதல் 12/3/2025 வரை ஒரு சில டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து நாள்களையுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்துறாங்கன்னா விஓ அதாவது ஜேஏ இன்க்ளூடிங் விஓ இடைநிலை உதவியாளர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல தட்டச்சர் அதே மாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க வந்து உங்களுடைய ரிசல்ட்ல வந்து காட்டுது பாஸ் மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க நேரடியா போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா மேலே குறிப்பிட்ட மூல சான்றிதழ் மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வரின் பட்டியல் தீர்வாணையம் இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர், இடைநிலை உதவியாளர் எக்ஸெட்ரா அதே மாதிரி வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கு மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் இதர விவரங்களை அடங்கிய அழைப்பாணினை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது அழைப்பாணினை மீன்ஸ் வந்து அந்த மெமோ வந்து நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த தட்டச்சர் பதவிக்கான மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணை 7/2/2025 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத தெளிவா ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. டைபிஸ்டுக்கு போஸ்டிங்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதியில இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு டேட்டுமே வந்து அவங்க வந்து பிக்ஸ் பண்ணல. முதல்ல இவங்களுக்கு வந்து முடிச்சு விட்டுறாங்க. அதாவது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ பில் கலெக்டர் ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 2 3 இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் தான் வந்து டைப் ரைட்டிங், அதாவது வந்து இந்த தட்டச்சர் பதவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தட்டச்சர் பதவிக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை நீங்க வந்து ஒன் பை ஒன் வந்து படிச்சு பாத்துக்கோங்க சரிங்களா. இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு அபிஷியலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த போஸ்டிங்க்கு வந்து ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்து இவங்க 3 கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கவுன்சிலிங் ஓரளவுக்கு வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மார்ச் மாசம் 10ஆம் தேதியில மார்ச் 10ல இருந்து மார்ச் 12 வரைக்கும் யாருக்கு வந்து ரன் பண்றாங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, 2, 3 இந்த 3 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மார்ச் மாசம் ஒரு 10ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா மீதி இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க மெமோ வந்து இன்னும் வந்து டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் காப்பில எந்த போஸ்டிங்க்கு நேர உங்களுடைய ரேங்க் வந்து இருக்கோ அந்த போஸ்டிங் நேர இருக்கக்கூடிய லிங்கை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான மெமோவை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து அப்டேட். எப்படி வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெமோ வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல QR கோட் வந்து வருதாங்கிறத பாத்துக்கோங்க. QR கோட் வந்தா மட்டுமே உங்களை வந்து உள்ள வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் வந்து QR கோட் ஜென்ரேட் ஆகாம போயிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரௌசர்ல போயிட்டு மறுபடியும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களை வந்து டைமிங் கீப் அப் பண்றது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அப்படிங்கறதுனால இந்த வருஷம் நீங்க பண்ண போற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவா கிளியரா பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து குரூப் 4 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.